தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளரா யார் தெரியுமா அப்பாயின் பண்ணியிருக்காங்க? சாமுவேல் ராஜ். இன்னும் நிறைய பொறுப்பாளர்களையும் அப்பாயின் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடியை பேஸ் பண்ணி. இந்த பட்டியல்ல ரொம்ப பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஒருத்தவங்கன்னா இந்த பெண்மணி தான், அஜிதா ஆக்னல் அவர்கள். தூத்துக்குடியை சேர்ந்த மக்கள் மத்தியில செம ஃபேமஸ் இவங்க. ப்ரோ இவ்வளோ ஆக்டிவா இருந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பொறுப்பு கிடைச்சிருக்குமே கேட்டீங்கன்னா அங்கதாங்க பெரிய ட்விஸ்ட். பொறுப்பு கிடைக்கல. அவங்க எதிர்பார்த்த பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு கடத்துல அப்செட் ஆனவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பனையூர் கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல, தாவேக்க வருது, அங்கே கிளம்பி வந்துட்டாங்க. அவங்களோட ஆதரவாளர்கள் புடைசூட அங்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்குள்ள இந்த ஆலோசனை கூட்டம்லாம் முடிச்ச கையோட விஜய் அவர்கள் அங்கேருந்து புறப்பட்டு போயாச்சு. அது வரைக்கும் அஜிதா அவர்கள்ட்ட விஜய் அவர்கள் பேசவே இல்லை கூப்பிட்டு, ஓகேவா? ஆனால் விஜய் அவர்களுக்கு அடுத்த கடத்தில் இருக்காங்களே தாவேக்கல முக்கியமான நிர்வாகிகள், நிர்மல்குமார் அந்த மாதிரிலாம், இவங்கள மாதிரி சில பேர் மட்டும் வந்து அஜிதா அவர்கள்கிட்ட நேரில் பேசினாங்க. எங்கள் பொறுப்பு எல்லாருக்கும் கிடைக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்ட விஷயம் தெரியுது எல்லாருக்குமே, கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோ பேர் இருந்தாங்க அப்போ மக்கள் இயக்கத்தில், அவங்க எல்லாம் சார்ந்த பொறுப்புனா இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயங்க அப்படின்ற மாதிரி அவங்க சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அஜிதா அவர்கள் சமாதானம் ஆகலை. அந்த அலுவலக வளாகத்திலேயே தர்னால அமர ஆரம்பிச்சிட்டாங்க. அஜிதா அவர்கள் மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்த ஆதரவாளர்களும் அந்த தர்னால கலந்துக்கிட்டாங்க. நைட் ஒரு 7 மணி வாக்கில் தான் அந்த தர்னா கைவிடப்பட்டுச்சு. அதுக்குள்ளேயே கண்டிப்பாக மேலே இருந்து பேசியிருப்பாங்களே, அது நடந்திருக்கு போல இருக்குங்க. இதை நானா சொல்லலை, அஜித் அவர்களே ஊடகங்கள்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நிர்மல்குமார் அவர்கள் மூலமாக தலைமையிலிருந்து ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு. எனக்கு இன்னும் தலைமை அண்ட் தளபதி இவங்க மேலே நம்பிக்கை நிறையவே இருக்குங்க. எங்களை சீக்கிரமே அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க நான் நம்புகிறேன். எங்களோட பயணம் என்றென்றைக்கும் தளபதி கூட மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு இஷ்யூ சார்ந்து நிறைய கட்சிகள் வேறு வேறு மாதிரி பேசுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் அவங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க.